இப்போ வந்து முதல்வர் வந்து டெல்லி போயிருக்காரு. இந்த டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? டெல்லி பயணம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான நலன் பார்க்க போயிருக்காருன்றது தான் எங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த 3 வருஷமாக போகல. 3 ஆண்டு போகாதவர் இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு பிரதமரை கேட்டிருக்காரு. பிரதமர் இங்கே வரும்போது கருப்பு கொடி பலூன் விட்டவங்க இங்கே இருக்கும்போது விட்டுட்டு அங்கே போகிறாருனாக்க அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, அதனால் போயிருக்காரு. இப்போ பிளானிங் கமிஷனோ இல்லை நித்தி ஆயோகிலோ போய் ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஹெட் வந்து அங்கே போய் நம்மளோட பிரச்சனை பேசுறது முக்கியமான விஷயம் தானே. அதை ஏன் விமர்சனிக்கணும்? அது விமர்சிக்கணுன்றது இல்லை. அது இந்த 3 ஆண்டுகளாக இவர் போகல. அப்போ வந்து என்ன சொன்னார், இது நடக்காதுன்னு சொல்லி அதாவது வந்துங்க, நாங்களும் ஆட்சியில் இருந்தோம். அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு இதோட மீட்டிங்கில் போகும்போது 10 நிமிஷம் டைம் கொடுக்கும்போது புறக்கணிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னால் அவ்வளோ பேச முடியாது. அதுதான் வந்து அம்மாவுடைய ஆன்மீக எங்களுக்கு வேணுங்கிறது. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து 11 மருத்துவக் கல்லூரி குஜராத்தில் கூட எடுத்துகிட்டு போகல. ஏன்னா எங்களுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அந்த அளவுக்கு அதை திறமையாக நடத்துனதுனால, அந்த கொரோனாவை சமாளித்ததுனால அவங்க மத்திய அரசாங்கம் முன் வந்து கொடுத்தாங்க. 11 மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு அவங்க பர்மிஷன் வந்து தான் நாங்கள் எடுத்தோம். நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்டு வாங்கலை? எப்போ பார்த்தாலும் ஒன்றிய அரசு அது இதுன்னு அவங்களை எதிர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்திங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படல. அதை தான் வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம்.